ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸும் பார்க்கலாம். அருமையான ஒரு கிளீனிங் டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கடாயாக எடுப்போம். அதில் அதிகமான அளவில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணுற அந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ரீயூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இதில் அப்பளம் தான் நான் பொரிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஆயில் எடுத்து சின்ன கடாயில் நம்ம பொரிக்கும் போது ஆயிலும் பார்த்திங்கன்னா கம்மியாக யூஸ் ஆகும். நமக்கு தேவையான வேலையும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஆயில் பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இன்றைக்குள்ளே நம்ம சட்னி தாளிக்கவோ இல்லை தோசைக்கோ எதுக்காவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ரீயூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் எடுத்தோம் அப்படின்னா ஆயிலும் நமக்கு மிச்சமாகும், வேலையும் நமக்கு மிச்சமாகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தாளிப்பு போடுறதுக்காக இந்த மாதிரி மிளகாய் வத்தல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வச்சுருப்போம். அதை நம்ம ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குட்டி குட்டியாக ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 கிராம்பு அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். புதுசாக புளி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய புளி தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வச்சுருந்த அந்த பாக்ஸை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புது புளியை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்டோர் பண்ணலாம். கவர்லேருந்து புளியை பிரித்து எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா கட்டியாக உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே வைக்காமல் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. கவர்லேருந்து எடுக்கும் போதே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சீட்ஸோடு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு புளியை ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சீட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதில் இருந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சீட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். நாளாக அதுலேருந்து தான் அந்த குட்டி குட்டியாக பட்டாம்பூச்சி வர ஆரம்பிக்கும். வண்டு புழு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா புளி 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நல்லா சாஃப்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு இல்லைன்னா சால்ட் ஏதாவது போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற ஒரு லேயர் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லேயர் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக கல் உப்பு இல்லைனா சால்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா புளி எப்பயுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழைய புளி. இது பாருங்கள், தீர்ந்து போகிற அந்த டைமில் கூட பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. புது புளியும் பழைய புளியும் நான் உங்களுக்கு ஒன்றா வச்சு காட்டுறேன். எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கடைசியாக தீர்ந்து போகிற அந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா புதுசு போலவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த பழைய புளியை நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புது புளியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டு போகாது, வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிப்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மந்த் எனக்கு முடிய போகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்குறப்போ இருந்த மாதிரி நல்லா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா தண்ணியில் அலசிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை காம்புலேருந்து உருவிடாதீங்க, அதே காம்போடு அப்படியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழேயும் மேலேயும் எந்த விதமான டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ எதுவுமே நான் போடல. ஜஸ்ட் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நம்ம காம்புலேருந்து உருவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதை விட காம்போட வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வச்சுருந்தேன், பாதிக்கு பாதி எனக்கு காலி ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தக்காளி விலை எக்கச்சக்கமாக எகிரி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிரும். இது கூட இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட், பெப்பர், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண எக்கை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்கை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்டினரி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எந்த ரைஸில் பண்ணாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா சூடாக வடிச்சு அந்த ரைஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்லாம் நமக்கு எதுவுமே தேவையே கிடையாது. அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிற வேலைங்கள்லையே ரொம்ப பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் வேலை தான். வீட்டை பெருக்கி துடைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒட்டடை அடிக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான். உங்கள் வீட்டில் அடிக்கடி ஒட்டடை படியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒட்டடை அடித்தா போதும். இந்த மாதிரி சிலந்தி வலைகள் இருந்தால் தான் நமக்கு நிறைய ஒட்டடை சேரும். இந்த சிலந்தி இருந்தாலே நமக்கு நிறைய ஒட்டடை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒட்டடை அடித்தா போதும். இந்த சிலந்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டடை அதை சுற்றி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அது கட்டுற கூடு தாங்க இந்த ஒட்டடை. ஃபர்ஸ்ட் ஒட்டடை குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா தொடப்பம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பழைய மாப் ஸ்டிக் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது துணியை சுற்றிட்டு கூட நம்ம நல்லா ஒட்டடை அடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொடப்போம், மாப்ஸ்டிக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் ஒட்டடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒட்டடை படிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி படிஞ்ச ஒட்டடையை 1 இயருக்கு அந்த இடத்துல படியாமல் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிப்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன். அதை நல்லா உடைச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு 3 துண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். இதுக்கு நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ஏதாவது பழைய துணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத் இல்லைனா பனியன் கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு 4 மடிச்சு போட்டுக்கலாம். பழைய மாப் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாப்பை எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதில் இந்த துணியை அந்த கார்னரில் வச்சு நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க. அது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த லிக்விடில் அந்த துணியுடைய கார்னரில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கார்னரில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் ஒட்டடை அடித்தோமோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. நம்ம டேபிள், சேர் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று கூட நம்ம தொடச்சிக்கலாம். ஃபுல்லாக வால்ஸில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் முக்கியமாக ஒட்டடை படியும். அதுலேயும் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதெல்லாம் இருக்கோ அதோடைய பேக் சைடில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டடை படியும். லைட்டு, ஃபேனு இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் கூட ஒட்டடை படியும். ஸோ எந்த இடங்கள்லாம் ஒட்டடை இருக்கோ அந்த இடங்களில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். ஒட்டடை இல்லாத இடங்களில் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக கார்னர்லலாம் தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சிலந்தி சுத்தமாக எட்டி கூட பார்க்காதுங்க. 1 வருஷம் ஆனாலுமே ஒட்டடை சுத்தமாக படியவே படியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் டோரு, விண்டோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடைய பேக் சைடில், கார்னரில் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டடை படியும். அந்த மாதிரி இடங்களில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியை சிங்கில், வாஷ் பேஷன்லலாம் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வரவே வராது. இப்போ வீடு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டடை அடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வாசனைக்கு சுத்தமாக சிலந்து எட்டி கூட பார்க்காது. ஒட்டடையும் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக படியவே படியாது. நமக்கு க்ளீனிங் வேலை ரொம்பவே மிச்சமாகும்.
ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலைகளை பாதிக்கு பாதி குறைச்சிக்கலாம், நிறைய டைம் சேவ் பண்ணலாம், நிறைய ரெஸ்ட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வினர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருக்கணும். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபராகவும் இருக்கணும். ஸோ கண்டிப்பா இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.